திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அருகே போலீசாரால் தாக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிங்கம் அருகே தோக்கவாடியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜா, மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகிய மூவரையும் சிங்கம் பஜார் வீதியில் போலீசார் நம்மாழ்வார் முருகன், விஜயகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து லத்தியால் மிருகத்தனமாக தாக்கினர். இதை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தனது குடும்பத்தை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ டிரைவர் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இம்மனு மீதான விசாரணை வியாழனன்று நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் காவல்துறையினருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் பாதுகாப்பு குறித்து உறுதி செய்ய வேண்டும் என்று, பொது இடத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் ஏற்க முடியாது என்றும் கூறினார். மேலும் போலீசாரால் தாக்கப்பட்ட 3 பேருக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு நீதிபதி பிரகாஷ் ஒத்திவைத்தார்.